அனைவருக்கும் வணக்கம். நான் விஜயதரன். இன்றைக்கு என்ன பார்க்க வரோம்னு சொன்னா, இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்தால தமிழ்நாட்டில் கல்வி விருது வழங்கியிருக்காங்க. என்னன்னு சொன்னா, அதுல தளபதி விஜயனா கலந்து கொண்டு தமிழக வெற்றி கழக சார்பாக கல்வி விருது 2வது ஆண்டு, 1வது ஆண்டு வழங்கியிருக்காங்க. இது 2வது ஆண்டு. இதுல என்ன பேசப்படும்னு சொன்னா, தளபதி விஜயனாக்கு வந்த விமர்சனத்துக்கு சரியான பதிலடி தளபதி விஜயனா கொடுத்திருக்கு. என்னன்னு சொன்னா, இதுக்கு முதல் ஒரு சில நாளுக்கு முன்னாடி தளபதி விஜயனோட பர்த்டே வந்தது. அதை ஒட்டி தளபதி விஜயனா திரிஷா அவங்களையும் தொடர்படுத்தி மிக கேவலமாக சில மீடியாக்கள் பரப்புரைகளை பொய் பரப்புரைகளை செய்து வந்தாங்க. அதுக்கு தளபதி விஜயனா சரியான பதிலடி கொடுத்துருக்காரு. அதை நேரடியாக கொடுக்கல, ஆனால் அது கரெக்டா அதுக்காகத்தான் அந்த பதிலடி கொடுக்கப்பட்டதுன்றது இதுதான் உண்மை. தளபதி விஜயனா என்ன சொல்லியிருந்தான்னு சொன்னா, நல்லவங்களையும் கெட்டவனாக்க முடியும், கெட்டவங்களையும் நல்லவனாக்க முடியும் இந்த கால சோசியல் மீடியாவால், யூடியூப் குறிப்பா சொன்னா யூடியூப்பால. இங்க இப்பதான் அதுதான் நடந்து கொண்டு வருது. சரியான பாதையில போங்க என்று தளபதி விஜயனா சொல்லிக்கார். இதுலயே புரிஞ்சுக்கங்க, இதுக்கான பதிலடி தான். புரியுதா? நீங்க தளபதி விஜயனா எவ்வளவு கெட்டவனா சித்தரிக்க முற்பட்டாலும் நிறகுடன் தழும்பா. தளபதி விஜயனா நான் பார்க்கும் பொழுதே நான் ஒன்று கற்றுக்கொள்றேன்னு சொன்னா, நீங்க என்ன நான் பேசுங்க, இப்ப நான் குற்றவாளி என்றதான் நான் வைக்கப்படணும். தளபதி விஜயனா அதைத்தான் சொல்ல வராது. நான் தப்பு பண்ணல, நான் சந்தோஷமா தான் இருக்கேன்டா. இது விமர்சனம் செய்யறவங்களுக்கு ஒரு செருப்படி. என்ன பொறுத்த மாட்டேங்குது, தளபதி விஜயனாவை கேவலமா பேசுறவங்களுக்கு ஒரு செருப்படி. தெளிவா புரிஞ்சுங்க. தளபதி விஜயனாவை எவ்வளவு கேவலமா பேசி வாரீங்க சில நடிகைகள் தொடர்புன்னு சொல்லி. ஆனா அவர் எந்த இதுக்குமே பதிலடி கொடுக்கல. ஆனா இப்போ ஒரு அரசியல் தலைவராக வந்தால பதிலடி கொடுப்பார், கட்டாயமா கொடுப்பார். அதான் தெளிவா சொல்லியிருந்தார். இந்த மீடியா நேச்சா ஒரு நல்லவனையும் கெட்டவனாக்க முடியும், கெட்டவனையும் நல்லவனாக்க முடியும். இதைத்தான் நடிகர் விஜயகாந்த் சேருக்கு செய்தீங்க. அவரை ஒரு காமெடியா அவரை சித்தரிச்சு அவருடைய வாழ்க்கையை லைஃபா அப்படியே கொண்டு போய் விழுத்தி விட்டீங்க. அவர் இறந்தா பிறகு அவரை ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு இது மாதிரி பிம்பத்தை உருவாக்கி அவருக்கு அவ்வளவு பெரிய பேரை அவர் இறந்தா பிறகுதான் இந்த மீடியா செஞ்சுச்சு. அப்ப இந்த மீடியாவை நினைச்சா ஒருத்தனை கீழே விழுத்த முடியும், உயர்த்த முடியும்ன்றது தளபதி விஜயனா கரெக்டா கணக்கிருக்கிறார். தெளிவா புரிஞ்சுங்க. மீடியாக்கள் பொறுப்புணர்ச்சியோட செயற்பட வேண்டிய கட்டாயம் இருக்கு. உண்மை தகவலை உறுதிப்படுத்தப்பட்ட தகவலை வெளியிடலாம், உண்மை இல்லாத தகவலை யாருமே வெளியிடாதங்க. அது ஒரு நல்ல மனிதன் வாழ்க்கையை நாசம் பண்ணும் என்று சொல்லிக்கொண்டு அந்த பரிசுகள் பெற்ற மாணவர் அனைவருக்கும் முதலாவது வாழ்த்துக்கள். மீண்டும் மீண்டும் உங்களுடைய துறையில முன்னேற இறைவனை பிரார்த்திக்கிறோம். அதோட சேர்த்து அண்ணா இது 2ஆம் ஆண்டு 2வது வருஷம் இது மாணவர்களான விருது. தொடர்ந்து அண்ணா நீங்கள் முதலமைச்சராகி தொடர்ந்து மாணவர்களுக்கு விருது வழங்கி கொண்டே இருக்கணும். மாணவர்கள் உங்களை பார்க்கணும், உங்களை போட்டோ எடுக்கணும் என்ற இதுலேயே முக்கியமா படிப்பாங்க. என்னன்னு சொன்னா, அண்ணா இப்போ இந்த வருஷம் நல்ல பெறுவர் எடுத்தா அன்னையோட போட்டோ எடுக்கலாம், அன்னையோட போய் சந்திக்கலாம், அன்னையோட இவ்வளவு ஆசையில் ஒரு ஃபேனண்டா அப்படித்தான் இருப்பாங்க. இப்ப அன்னையே பார்க்கணும், அது தளபதி விஜயனா பார்க்கணும்ன்றதுக்காகவே ஏகப்பட்ட குழந்தைகள் படிக்கிறாங்க. இப்ப அடுத்த வருஷம் நான் நல்ல மார்க்ஸ் எடுத்தா அன்னையை பார்க்கலாம்னு சொல்லி படிக்கிறாங்க. இது ஒரு இதே ஒரு ஊக்குவிப்பு தான் மாணவர்கள் மத்தியில, படிக்காம கிடந்த மாணவர்கள் மத்தியில. இப்ப தளபதி விஜயனா நல்ல மார்க்ஸ் எடுத்தா அடுத்த வருஷம் பார்க்கலாம்னு சொல்லி அதுவே ஒரு இன்னுமே மாணவர்கள் நல்ல பெறுவர் எடுக்கிறதுக்கு அது ஊக்கமா இருக்கு. தளபதி விஜயனா இன்றைக்குமே சமூகத்துக்கு ஒரு நல்ல ஒரு மனிதராகத்தான் திகழ்ந்து வர்றார். இதுல புரிஞ்சுக்கொள்ளுங்க. அவர் உழைச்ச காசு தான் அவர் மாணவர்களுக்கு கொடுக்குறார், ஒரு ஊக்கத்தொகையா கொடுத்து. அதுல 1வது 2வது வந்த மாணவர்களுக்கு வைர நெக்லஸ் கொடுத்து, வைர மோதிரம் கொடுத்து, நெக்லஸும் கொடுக்குறாங்க நினைக்கிறேன். அடுத்தது 3ஆம் தேதின்னு சொல்லிக்கிறாங்க. அப்ப அவர் உழைச்ச காசு தான் அவர் கொடுக்குறாரு. சில மீடியாக்கள் இதே விமர்சனம் பண்றாங்க. புரியுது? அவங்களால கொடுக்க முடியல தானே. சில யூடியூப்ல இருக்கிறாங்க, சில சொல்ல விரும்பல, கேவலமா பேசுறாங்க. இதை உங்களால முடியல தானே. கொடுக்குறதே நீங்க விமர்சனம் பண்றீங்க. ஏன் விமர்சனம் பண்றீங்க? தளபதி விஜயனா அரசியல்வாதியா வந்தா என்ன, வராட்டி என்ன? அவர் அந்த காலம் தொட்டு விஜய் மக்கள் இயக்கம்னு சொல்லி நலத்திட்ட உதவிகள் செய்து கொண்டுதான் வராங்க. நீங்க ஒட்டுமொத்தமா தளபதி விஜயனோட பேரை கெடுக்கணும்ன்றதுக்காகவே குறிப்பிட்டு செயற்பட்டு வர சில யூடியூபர்ஸுக்கு தான் இந்த பாதை. உங்களுக்கு தளபதி விஜயனா ஒரு பதிலடி தந்துட்டார். குறிப்பா இன்னொன்று சொல்லியிருந்தாருன்னு சொன்னா, இந்த போதைப் பொருள் விவகாரம் கரெக்டான இடத்துல கரெக்டா சொல்லியிருக்காரு. இந்த வளர்ந்து வர சமூகத்துக்கு இந்த போதைப் பொருள் விழிப்புணர்வு கட்டாயமா தேவை, இங்க புகுத்தப்படணும். தளபதி விஜயனா கரெக்டா சொல்லியிருக்காரு. இங்க சரியான முறையில வளர்க்கப்பட்டா அடுத்த சமூகம் சரியான முறையில சீரமையும் என்றதை தளபதி விஜயனாக்கு தெளிவா புரிஞ்சிருக்கு. தளபதி விஜயனாக்கு நன்றி சொல்லணும் என்ற அடுத்த சமூகத்துக்கு இதை புகட்டினது, அந்த விஷயத்தை அந்த இடத்துல கதைச்சது வாழ்த்துக்கள். அதாவது அண்ணாக்கு
நன்றி சொல்லணும். மாணவர்கள் அடுத்த கட்ட மாணவர்களை சீர்படுத்துகிற நடவடிக்கையில் தளபதி விஜயன் ஈடுபட்டிருக்கார். தளபதி விஜயனா இதை தொடர்ந்து செய்யுங்க. உங்களை பார்த்து இளைஞர்களும் குழந்தைகளும் அடுத்த சமூகம் சீரான சமூகமா வரும் என்று சொல்லி நம்பிக்கொண்டு இந்த வீடியோ தளபதி விஜயனா இந்த வீடியோ பதிவு எதுக்குன்னு சொன்னா இன்றைக்கு நடந்த மாணவர்களான கல்வி விருது விழாவில் தளபதி விஜயனா 2 விஷயம் முக்கியமா பேசினார். ஒன்று, போதைப்பொருள், இந்த கள்ளக்குறிச்சி பிரச்சனை பிறகு போதைப்பொருள்ல தமிழ்நாடு கொஞ்சம் விழிப்புணர்வா இருக்கு. அதுல தளபதி விஜயனா இதுல பேசினது வரவேற்கக்கூடியது. அது மட்டும் இல்ல, தளபதி விஜயனாவை கேவலமா பேசின ஒரு சில நாட்களுக்கு மேல் ஒரு நடிகை திரிசாவோட தொடர்படுத்தி பேசின சில மீடியாக்களுக்கும் சில நபர்களுக்கும் சரியான பதிலடி. அதைத்தான் நான் உங்களை திருப்பி இந்த வீடியோ மூலம் தெளிவுபடுத்தி சொல்லணும்ன்றதுக்காக மாத்திரம்தான் இந்த வீடியோ பதிவு. தெளிவா புரிஞ்சுங்க, தளபதி விஜயனா சரியான பதிலடி கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்ல, நான் தளபதி விஜயனாட ஒரு வேண்டுகோள், அண்ணா இனி உங்களை யார் விமர்சனம் செஞ்சாலும் பதிலடி உடனுடனே கொடுத்துருங்கண்ணா. அப்பதான் இவங்களை போன்றவர்கள் வாய் அடக்கி இருப்பாங்க. அது மட்டும் இல்லைன்னா நாங்கள் இருக்கோம், தளபதி விஜயனா தப்பா பேசினா இன்றைக்குமே விட மாட்டோம். இதுக்காக மாத்திரம்தான் இந்த வீடியோ பதிவு. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.